disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. உலகச்சாவடியில் இளைய பல்லவன் தடுத்து நிறுத்தப்படுகிறான். பல்வழின் திரைமூலத்தை காட்டிய பிறகும் தன்னை சோதனை செய்ய நினைப்பதும் தலைமை பேச அழைப்பதும் தவறு என்று அவன் சுங்க அதிகாரியிடம் வாதாடுகிறார். ஏன் ஊருக்குள் செல்ல விடாமல் தருகிறீர்கள்? இப்படி செய்தால் யாருக்கு தான் கோபம் வராது என்று ஏளனமாக தன் எதிர்ப்பை காட்டுகிறான். இந்த வதந்தியால் ஏற்பட்ட பதற்றத்தில் கலிங்கத்தில் பல தமிழ் வணிகர்களும் வீரர்களும் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இளைய பல்லவன் தன் கையில் இருக்கும் சோழ மன்னன் தாசமுத்திரையை தரித்து காட்டி வீரராஜேந்திர சோழன் நாசமரம் இதை என்னையா இப்படி சொல்கிறாய் என்று கேட்கிறார். அதிகாரியோ கடைசியாக ஒரு குண்டை தூக்கி போடுகிறான். அந்த அரசு மரம் பத்திரம் தான் ஒரு யமன். இதை இளைய பல்லவன் அதிர்ச்சியடைகிறான். அறிஞர் தேசத்திற்கு அமைதியை கொண்டு வரும் நான் கொண்டு வந்தேன். இவன் என்ன தனக்கு ஆபத்தான முடியும் என்று இவன் கூறுகிறானே என்ன என்று ஒன்று புரியாமல் நின்று கொண்டிருக்கிறான். இந்த அரசு கட்டளை கலிங்கத்தின் தொழில்களை சோழரின் ஆதிக்கத்திற்கு கொண்டு வரும் நோக்கம் கொண்டது என்று அதிகாரி கூறினார். இதை கேட்ட இளைய பல்லவன் அதிர்ச்சியை உடைந்து போகிறார். மிகவும் ரகசியமான தன்னிடம் கொடுக்கப்பட்ட ஒரு கடிதத்தில் உள்ள விவரங்கள் கலிங்கத்தில் ஒரு ஊரில் இருக்கும் சாதாரண சுங்கதிகாரி என்பது என்று போல் ஆச்சரியமாக பார்த்தார். இளைய பல்லவன் திகைத்திருப்பதை பார்த்த அதிகாரி, இளைய பல்லவரே மீண்டும் வியப்பில் காதீர்கள், அதற்கு நேரம் இல்லை, சரியாக வேண்டிய நேரம் ஏற்கனவே சொன்னேன் என்று ஜெரியாக கூறுகிறார். பின்னர் அதிகாரி கலிங்கத்தின் தற்போதைய நிலையை விளக்குகிறார். சோழ மாமன்னர் வீரராஜேந்திரன் கலிங்கத்துடன் சமாதானம் செய்ய விரும்பலாம். ஆனால் தென்கலிங்கத்து மன்னன் பீமனோ அல்லது வடகலிங்கத்து மன்னன் அனந்தவர்மனோ சோழ நாட்டுடன் சமாதானம் செய்ய விரும்பவில்லை. கடந்த ஆண்டுகளில் நடந்த கூடல் சங்கமம் மற்றும் கோபம் போர்களை கலிங்க மன்னர்கள் மறக்கவில்லை. வேலை சாளுக்கிய மன்னர் சோமேஸ்வரனை முறியடிக்க சோழ மன்னர்களின் அசாத்தியமான படத்தை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள் தான். அதனால் சமாதானத்தை விட தற்காப்பு மற்றும் எதிர்ப்பிலேயே அவர்கள் முறியாடிருக்கிறார்கள் என்பதை அதிகாரி தெளிவுபடுத்துகிறார். அரசு தொந்தனாக மற்ற இளைய பல்லவன் பெரிய சரிவடையில் சிக்கி வைப்பதை இந்திய அரசு உணர்கிறார். மேலும் அந்த சோகாதிகாரி ஒரு செய்தியை சொல்ல தொடர்கிறார். சோழ பேரரசு அசுர தைலத்தில் ஈடுபடைந்தது இப்போது கலிங்க நாட்டு வாசலுக்கே வந்துவிட்டதாக அவர் கூறுகிறார். கலிங்க நாடு இப்போது கடும் பீதியில் இருக்கிறது என்றும் தொடர்ந்து அவர் ஒரு முக்கியமான வதந்தியை பகிர்கிறார். வீரராஜேந்திர சோழ தேவர் கலிங்கத்தின் துறைமுகங்களை கைப்பற்ற துடிக்கிறாரா? அதற்காக பாலூரி செழுப்படையை திரட்டி வருவதாக செய்திகள் பரவுகின்றன. இந்த வதந்தியால் ஏற்பட்ட பதற்றத்தில் கலிங்கத்தில் பல தமிழ் வணிகர்களுக்கும் வீரர்களும் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்கிறார். இந்த செய்தியை கேட்டவுடன் அங்கேயிருந்து இளைய பல்லவன் கர்நாடக பல்லவன் அப்படியே உடைந்து போகிறார். அவனது முகம் தீவிரமான யோசனையில் ஆழ்ந்து சிம்பு அதிகாரி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் தன் மனதில் அசை கொண்டு பார்க்கிறான். அவன் தனக்குள் சில விஷயங்களை எண்ணி பார்க்கிறான். முன்பு முதலாம் ராஜேந்திர சோழர் கங்கை வரை படையெடுத்த காலத்திலிருந்து கலிங்க சோழர் இது பழைய நாடு. அது மட்டுமல்லாமல் அவர்கள் சாளுக்கியர்களுடன் எண்ணி நட்பும் வைத்திருப்பவர்கள். அப்படிப்பட்ட கலிங்கம் இப்போது திடீரென்று சோழர்களுடன் சமாதானம் செய்து கொள்ளும் என்று வீரராஜேந்திர சோழர் எப்படி நம்பினார்? யுத்தங்களை தவிர்த்து விட்டு கலிங்கம் தனது சில துறைமுகங்களை வெற்றி கொடுத்து சோழர்களுடன் சமாதானம் செய்து கொண்டால் என்ன? இதனால் எத்தனையோ மக்களின் உயிரை காப்பாற்றலாமே என்று அவன் எண்ணினான். அவனது முகப்பிடிப்பை கொண்டு அவன் என்ன நினைத்தான் என்பதை அந்த துன்ப அதிகாரி ஈடுபட்டு மெல்ல பேசத் தொடங்கியனர். இளைய பல்லவரே, கலிங்கத்தின் துறைமுகங்களை குறிப்பாக அந்த பாரூர் பெருந்துறையை சோழ மன்னர் ஏன் இவ்வளவு ஆவலோடு விரும்புகிறாரே என்பது கலிங்க மன்னருக்கு நன்றாகவே தெரியும் என்றார். ஆச்சரியமடைந்த கர்நாடக பல்லவன் என்ன காரணம் என்று விளாவினான். அதற்கு அந்த அதிகாரி, நமது தமிழகத்தின் புகார், புதுவை, கோர்க்கை போன்ற துறைமுகங்கள் எல்லாம் செலுத்தவைதான். ஆனால் அவற்றை விட இந்த பாலூரா துறைமுகம் தான் மிகவும் முக்கியமானது என்றும் ஒரு திடீர் ரகசியம் விடுப்பதை போல கூறினார். எப்படி என்று வியப்படும் கேட்டான் கர்நாடக பல்லவன். சுங்க அதிகாரியும் மிகுந்த நிதானத்துடன், இது சுவர்ணபூமியின் திறவுகோல் என்று அழுத்தமாக சொன்னான். சுவர்ணபூமியின் திறவுகோலா என்று கர்நாடக பல்லவன் முடியாதவர் போல திரும்ப கேட்டார். புகாரில் இருந்தோ புதுவையில் இருந்தோ செல்வதை விட இங்கிருந்து செல்வதுதான் பாதுகாப்பானது மற்றும் எளிதானது என்று அந்த துறைமுகத்தின் புவியியல் முக்கியத்துவத்தை விரட்டி சொன்னார் அந்த சுங்க அதிகாரி. இப்போது கர்நாடக பல்லவனுக்கு புரிந்தது ஏன் இந்த பாலூரா வரப்போகும் வெறும் போருக்கு காரணமாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டான். மேலும் அந்த அதிகாரி, இளைய பல்லவரே, புகாரில் இருந்து கிளம்பும் கப்பல்கள் பல முறை திசை மாறி விபத்து சிக்கியுள்ளன. ஆனால் இந்த பாலூர் துறைமுகத்திலிருந்து தென்கிழக்கு நோக்கி சென்றால் எந்த ஆபத்தும் இல்லை. இதனால் தான் கலிங்க நாட்டுக்கு இந்த பாலூர் ஒரு பொக்கிஷம். முன்னொரு காலத்தில் இந்த இடத்தை கலைஞர்கள் உயிரை கொடுத்துவாவது காப்பாற்றுவதை தவிர யாருக்கும் தரமாட்டார்கள் என்று அவர் கூறினார். எதற்கான வடைகள் என்பதும் தென்கலிங்க மன்னருக்கு ஏற்கனவே தெரிந்துவிட்டது. இதை சொல்ல வந்ததை கேட்ட கர்நாடக மன்னவனுக்கு கோபம் தலைக்கேறியது. இன்னும் என்ன வேண்டும் தமிழர்களை அவமதிக்க என்று ஆத்திரத்துடன் சீறினார். நேற்று சிதறிக்கப்பட்டிருக்கிறார்.
இந்த செய்தியை கேட்ட கர்மாகரம் இடி வந்தது போல நின்றது. யாரது என் எரிமுனை போல கர்ச்சித்தார்.